நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஈடாக சில திரைப்படங்களில் நடித்து பெயர் வாங்கியிருக்கிறார் நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு. அப்படி இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த படம்தான் சபாஷ் மீனா என்ற திரைப்படம். தமிழ் சினிமாவின் எவர்கிரீன் கிளாசிக் காமெடி படங்களில் காதலிக்க நேரமில்லை போன்ற படங்களின் வரிசையில் சபாஷ் மீனா படத்திற்கும் தனி இடம் உண்டு. 1958ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தை இயக்குனர் P.R. பந்துலு தயாரித்து இயக்கியிருந்தார். இந்த படத்தில் இரட்டை வேடத்தில் சந்திரபாபு அதகளம் செய்திருப்பார். ஹீரோவாக சிவாஜி கணேசனுடன் கடைசி வரை வரும் நண்பன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் சந்திரபாபு. இந்த படத்தின் கதையை P.R. பந்துலு சிவாஜியிடம் கூறும்போது அதில் வரும் நண்பன் கதாபாத்திரத்திற்கு சந்திரபாபு நடித்தால் நன்றாக இருக்கும் என விருப்பம் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து P.R. பந்துலு சந்திரபாபுவிடம் கதையை கூற அதனை கேட்ட சந்திரபாபு, மிஸ்டர் சிவாஜி ஒரு சிறந்த நடிகர், என் டேலண்டை புரிஞ்சிக்கிட்டிருக்கார் என்றார். நடிகர் திலகத்தை பெயர் சொல்லி அழைக்கவே தயங்கும் காலத்தில் சந்திரபாபுவின் இந்த பேச்சு P.R. பந்துலுவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்நிலையில் சபாஷ் மீனா படத்தில் நடிப்பதற்காக சம்பளம் பற்றி இயக்குனர் P.R. பந்துலு கேட்கையில் சந்திரபாபு, சிவாஜிக்கு என்ன சம்பளம் கொடுக்கிறீர்களோ அதைவிட கூடுதலாக ₹1 கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். இதை கேட்ட இயக்குனர் P.R. பந்துலு சிவாஜியிடம் கூறியபோது கலகலவென சிரித்த சிவாஜி, அவன்கிட்ட திறமை இருக்கு, அப்படித்தான் சொல்லுவான், அவன் கேட்டதை கொடுத்திடுங்க, இல்லைன்னா இந்த படத்தை கைவிட்டுடுங்க என்று கூறினாராம் சிவாஜி. சந்திரபாபு கேட்டது போலவே சிவாஜியை விட அதிகம் சம்பளம் கொடுத்து அந்த படத்தில் சந்திரபாபுவை நடிக்க வைத்தார்களாம். இவ்வாறு தமிழ் சினிமாவில் முதன்முதலாக ₹1,00,000 சம்பளம் வாங்கிய காமெடி நடிகர் சந்திரபாபுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. அதோடு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.